பேசுகிற கதையை வச்சு நீங்கள் என்ன யூகிக்கலாம். ட்வின் டவரை பார்த்துக்கிட்டே நான் பிறந்த நான் இருக்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் நான் பக்கா லோக்கல் எஸ்டேட்டுன்னு இந்த ஸ்டோரி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த ஸ்டோரி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இது என்னன்னா ஏன்னா வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா வீடியோலாம் நான் முடிச்சாகணும். ஏன்னா குஜராத்தோடைய ஒரு 8 நாள் நான் ஒரு கதை சொல்கிறதுக்கே அவ்வளோ நீட்டாக போகுது கதைங்க. அப்போ நான் அங்கே 8 நாள் இருந்தேன்னா எவ்வளோ கதை வரும், விறுவிறுன்னு முடிக்கணும். அப்புறம் நான் அப்போ அதை முடிச்சாதான் நான் வந்து அங்கே யூகே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கே உள்ள வீடியோலாம் செய்ய சாட்டர்டே சண்டேனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்து விறுவிறுன்னு போட்டுட்டேன்னா அப்புறம் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம்தான் அந்த வீடியோலாம் எடுத்து. அதனால தான் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னோட சாட்டர்டே சண்டே மக்களே, மலேசியாவில் உள்ள மக்களே, என்னோட ஃப்ரெண்டுங்களா, தயவுசெய்து கஷ்டப்பட்டு என்னோட லிங்க்கில் வந்து பாருங்கள். நான் இப்போ ஏன் இருந்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறேன்னா வயசானவங்களாம் இருக்காங்க தானே, அவங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க்கு போக தெரியாது. எனக்கே யூடியூப் பார்க்க தெரியாது. நானே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் அவங்களுக்காக தான் நான் போடுறேன். வீட்டில் நீங்கள் கற்றுக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து அங்கே பார்க்க சொல்லுங்கள். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் மக்களே, நான் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சாலே நான் செய்கிறதா கரெக்டுன்னு செஞ்சிருப்பேன். இன்னொன்று தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்னமோ ஓஹோன்னு வரப்போது ஆஹான்னு வருதுன்னு சொல்லி சங்கூதி இருக்காங்க. என்ன நடக்குதோ இல்லையா அதில் சொல்கிற கெட்டது மட்டும் பயங்கரமாக நடக்கும். பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ போடுறீங்க, நீங்கள் வந்து 4 நாளைக்கு ஒரு டீப் போடுங்க, அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணி வீடியோ பார்ப்பாங்கன்னு. அதுதான் நான் யோசிக்கிறேன், என்ன இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணி பார்க்குறீங்க யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். நான் போடுறத இவங்க அப்படி ஒரு சஜஷன் சொன்னாங்க, நீங்கள் அந்தமாரி போடுங்க, ரொம்ப சாதிச்சிங்களோ அப்படி தான் போடுங்க. அவங்க சாதிச்சிட்டாங்க. நான் யாருன்னு வெளியே தெரியணுமே, தெரிஞ்சால் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்க்கவே வருவாங்க. நான் இப்படி கூவியே ரொம்ப பேர் வந்து பார்க்கல. அந்தமாரி நான் போட்டேன்னா யார் வந்து பாப்பா சொல்லுங்க. நான் அதனால தான் பாட்டு அது இதுன்னு அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டிட்டேன். கொஞ்சம் பேசுவேன், நல்லா ரெஸ்பாண்ட் வருது. உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு கொடுக்கல. நான் சொன்னது நியாயமா இல்லையா? நீங்கள் கோசை பேசலான்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா பேசலாம், அந்த ஒரு சைனீஸ் சக்திக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் தானே, அவங்களுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது தெரியுமா. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ராங்கி பிடிச்சிங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. அவங்களுக்கு நான் வச்ச பேர் வந்து குடும்பாவினா வந்து ஊரில் உள்ளவங்களுக்கு ரொம்ப தெரியும். நான் இன்னமும் அந்த பேர் சேவ் பண்ணி வச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த ஸ்டாரியை வந்து கேட்டுக்கிட்டே வாங்கலாம். உள்ளவங்களுக்கு அது ஒரு தப்பான வார்த்தை பேர் தானே. அது நார்மலி மழை வரலன்னா ஒரு உருவ பொம்மை செஞ்சு அதுக்கு தான் வந்து அந்த குடும்பாவின்னு பேரை வச்சு அதை ரொம்ப அசிங்கப்படுத்தி எஸ்டேட்டை சுற்றி வந்த பிறகு அந்த தாங்காமல் அந்த பூமாதேவியை தாங்காமல் மழையாக ஊற்றுனுவாங்க. அப்போ அந்த உருவ பொம்மைக்கு தான் வந்து குடும்பாவின்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்தமாரி பேர் வச்சோம். ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ ராங்கி பிடிச்சிங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க 10 வருஷம் முன்னாடி டோட்டலி அவங்க மாறிட்டாங்க. எப்படி மாறினாங்கன்னு எங்களுக்கே தெரில தெரியுமா. என்னோட இன்னொரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்சா தான் உடம்ப தூக்கி வைக்கிறேன். அது என்ன ஸ்டைல்னு தெரில, அதையும் நான் மாற்றுறோம். அவங்களுக்கு அந்த பேர் அவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்க மாறிட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம பிக் பாஸ் கிட்ட ஒரு டிப்பு கூப்பிட்டு இந்த ரோட்லலாம் காடி போடாத, இது வந்து காடி போடாதன்னா இவர் வந்து கடுப்பில் ஏசி விட்டு வந்துட்டார். இது வந்து உங்கள் அப்பா வீட்டு ரோடு இல்லைன்ட்டு வந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காடி போடுறத நீங்கள் குப்பையெல்லாம் போடாது. ரோட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. வந்து அவங்க அந்த ஊரில் உள்ள எல்லாத்தையும் வம்பிழுத்துருப்பாங்க. அந்த 2 வருஷம் வீடு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை தான். யாருக்கும் பிடிக்காது. அவங்க மூஞ்சி அவ்வளோ இதாக வச்சுருப்பா. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து டோட்டலி அவங்க மாறிட்டா. எப்படி மாறினானே தெரில. நான் அவங்க பேர் அன்றைக்கி மிஸ்கால் வந்துச்சு. அன்றைக்கி மேங்கோ வந்து கொடுத்தா தானே, அன்றைக்கி நைட்டில் அவளோட மிஸ்கால் வந்துச்சு. நான் அந்த அவளை எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு நான் அதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மனசை இப்போ அவங்க வந்து தெய்வமாயிட்டாலும் நான் வந்து நல்லவளாயிட்டா பாருங்கள். எனக்கு அண்ணாந்து நானே காரி துப்புற மாதிரி இருக்குது தானே. இன்னும் அந்த பேரை மாற்றாமல் இருக்கேன். எனக்கு சமைச்செல்லாம் கொடுத்தாங்க. அவங்க பாருங்கள், எனக்கு சக்தி பிறந்திருக்கமெல்லாம் சமைச்சு அந்த கொடுத்தாங்க. நான் வந்து கேட்க கூட இல்லை. அவங்களே அந்த ஹெர்பல் சாப்பாடு சமைச்சு அந்த சிக்கன் செஞ்சாது கொடுத்து இப்படி சாப்பிட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அது கிடச்சிச்சு. ஆனால் இன்னொன்று மக்களே, நம்மளை வந்து கடவுள் பார்க்குறாரோ இல்லையோ, அந்த பிரபஞ்சம் நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்லவங்களும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்லவங்க வராங்களோ இல்லை கெட்டவங்க வராங்களோ எல்லாமே வந்து நம்ம செஞ்ச பின்னாடி கருமா தான். மேபி அவங்க வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா மேபி நான் அதை வேறு யாருக்காவது செஞ்சுருக்கலாம். அதனால் அவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம். இப்போ சம்டைம் அந்த ஊர்லேருந்து அண்ணன் நீங்கள் வந்திருக்கீங்களே, சம்டைம் அவங்க பயந்து தான் என்ன பழகுவாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க நடித்தாலும் ஏமாத்துறீங்க ரொம்ப பேர் இருக்காங்களே. ஸோ மேபி வந்து நீங்கள் வந்து ஊரில் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கணும். அதனால் மேபி இங்கே வந்து உங்களை பார்த்துக்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க. வந்து உங்களுக்கு நல்ல அரவணைப்பு கிடைக்குதுன்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. மேபி நீங்கள் இன்னும் நல்லது வேறு யாருக்கும் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எங்களுக்கு ஒன்று நல்லது நடந்தாலும் இல்லை கெட்டது நடந்தாலும் அது நம்ம யாருக்கும் செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். அதனால் வந்து மேபி நல்லதுன்னா நல்லது கிடைக்கலாம், கெட்டதுன்னா கெட்டது கிடைக்கலாம்.
ரொம்ப நல்ல மாரி நடித்தாலும் வந்து ரொம்ப பேர் டவுட்லேயே பார்ப்பாங்க. சம்டைம் என்ன ரொம்ப பேர் அது மாதிரி பார்த்துருக்காங்க. இது உண்மையாக பொய்யா இல்லை நடிக்குதான். நேச்சுரலாகவே நான் அப்படி தான் ஒரு ஓட்டவாயி பத்தாதுக்கு இவ்வளோ தான் என்னோட கேரக்டரே இவ்வளோ தான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. என்னை வச்சு வேறு ஒன்றுமே பண்ணவும் முடியாது. பிஸ்னஸ் எதுவுமே பண்ண முடியாது. நல்லா கதை பேசுவேன். அது வந்து ஃப்ரீ தானே. அந்த கதை பேச தெரியும். ஓட்டவாயி அவ்வளோதான். கோசியை பேசுகிறோம். இப்போ நம்ம புதுசாக கோசியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிக்கிற முன்னுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த தொட்டி பாலத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த டைமில் வந்து கோயிலுக்காக போகிறாங்க. இந்த நம்மளால போனாங்க. ரொம்ப அந்த கோயில் தான் போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 கோயில் தான் நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். ஏன்னா கோயில் அவ்வளோ பெருசு. ஒரு நாள் அதிலே போயிடும். அந்த காலைல ஒரு கோயில், அந்த ஒரு கோயில், நம்மளோட ட்ரிப்பே முடிஞ்சிடும். ஏன்னா ஏராளம் இருக்குது அங்கே பார்க்க வேண்டியது, எக்கச்சக்கமானது இருக்குது. முடிஞ்சால் அதையும் நீங்கள் போய் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் பாருங்கள், ஊரில் வந்து கோயில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேர் வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம உள்ளே போகிறோன்னா நம்ம மூஞ்சி அல்லது அடையாளம் வச்சு கூப்பிட்டு அந்த வந்து காடிக்கு போடுவாங்க. இல்லைன்னா வந்து நினைக்கிற மிருகத்துக்கு போடுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த மேலே அப்புறம் செண்டு செய்கிறாங்க, அதை வச்சுருப்பாங்க. என்ன நம்ம மாரி போனோன்னு வைங்களேன், தூக்கி நம்ம தலையில் போட்டு சாமியை பாருன்னு காட்டிட்டு காசை கறந்துடுவாங்க. ஏன் நான் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன்னா, இது எங்களுக்கு நடந்திருக்கு. நம்ம ஆரம்பத்தில் முத செய்யும்போது நம்மளுக்கே அப்படி கெத்தாக இருக்கும், பெருமையாக இருக்கும். வா, நம்மளுக்கு இந்த மாலை கிடச்சிருக்குன்னு. போக போக அடுத்த ஆளுக்கு வர மாரி அப்போ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான், நம்ம அதில் ஒரு ஆள் தான் அப்படின்னு. அது அவங்க கெட்டிக்காரு தானோ. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், ரொம்ப பேர் க்யூவில் 5 ஹவர் 3 ஹவர்னு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம காசு இருக்குன்னு நம்ம காசை கொடுத்துட்டு நம்மளை கொண்டு போய் முன்னுக்கு நிற்க வச்சு காட்டி அனுப்புறாங்க. அப்போ அங்கே நின்னைங்களை வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பாரா இல்லை நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். உண்மை தானே? அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம அவங்க இடத்த டேக் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம காசை கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். அது சரியா இல்லையான்னு எனக்கு தெரில. இன்னொன்று வந்து நான் சொன்னேன், கோயிலுக்கு போகிறது அவளுக்கு பிடிக்காது. ஏற்கனவே வந்து நம்ம பிக் பாஸ் காஷ்மீர் போகிற மணிக்கு நான் சத்தியம் வாங்கினேன், கோயிலுக்கு கூட்டி போகலன்னா சொல்லுங்கள், நான் வரேன் இந்தியாவுக்கு அப்படின்னு. அப்புறம் தான் நாங்கள் வந்து காஷ்மீர் பிளான் பண்ணுது. இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் வாழ்க்கையில். ஆனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான். நான் அப்படி இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா தெய்வங்கள் வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் எல்லாம் அங்கேயே இருக்குது. அவ்வளோ பெரிய கோயில் பார்க்க எல்லாம் அதிசயமாக இருக்கும். எனக்கு கேட்டால் வாழ்க்கையில் ஒரு டீப் அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதோட அதிசயத்தை பார்த்துடலாம். அடிக்கடி எதுக்கு பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள்? வேறு எங்கேயாவது போகலாம் தானே. நான் எல்லாரும் ஊரில் இருந்து பேசினேன், குத்துன்னு குத்திடுவீங்க தானே. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? நீங்கள் சொல்லுங்கள்.